என்னால் செய்ய முடியாது, இப்போதைக்கு கஜானா காலி என்று அவர் சொல்கிறார். இப்ப கஜானானா என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில 6500 கோடி, லிக்கர்ல 5000 கோடி, ஃபியூயல் வேட்ல 2500 கோடி, அதர் வேட்ல 1200 கோடி, மொத்தம் சேர்த்து 25000 கோடி மாசத்துக்கு வருமானம் வருது. எப்படி கஜானா காலியாகும்? அடிஷனலா 4 லட்சம் கோடி தேவை ரெண்டையும் செயல்படுத்துறதுக்கு. அந்த 4 லட்சம் கோடி எங்க இருந்து கொண்டு வருவாரு? ராகுல் காந்தி கொண்டாந்து கொடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. பிரதமர் மோடி எப்படிங்க முதல்ல ஒரு 70 தொகுதியை வாங்கிட்டு தாவேக்கா கூட இணைஞ்சிருந்தாங்கன்னா அமித்ஷா டிவிக்கு ஜெயிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிளண்டர். மத்திய அரசு சொன்னதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழுக்கு ஏற்பட்ட அவமானம், தமிழ் தாய் வாழ்த்திற்கு ஏற்பட்ட அவமானம் நடந்திருக்கிறது. இந்த பதவி ஏற்க விட்டு விட்டார்கள். இனி அடுத்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு விஜய் தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு ஆளாக்குவார்கள். அப்பொழுது ஒட்டுமொத்தமாக விஜய் மோடியின் பிஜேபியின் என்டிஏவின் கண்ட்ரோலில் வருவார். Chennai Silks in Mega Summer Sale. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதிக பெரும்பான்மை உங்களுக்கு கிடைக்காட்டியும் கூட்டணி கட்சியாக சிபிஐ, சிபிஎம், பிசிக, ஐயுஎம்எல் வெளியிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அவங்க கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆட்சி அமைச்சிட்டாங்க தாவேக்கா. வாழ்த்துக்கள். தாவேக்காவுடைய ஆட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆட்சி தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் நீடித்த நிலையான ஆட்சியாக இருக்கவும், அவர் சொல்லியபடி மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்கவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் அவர் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடனுடைய அளவு நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அது வித்தின் த லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப அது FRBM ஆக்ட் படி நீங்க 3% ஆஃப் த ஜிஎஸ்டிபி இருந்தா இது கடன் கட்டுக்குள் இருக்கிறது, அளவுக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப 3% ஆஃப் த ஜிடிபி உள்ளதான் இந்த கடனுடைய அளவு இருக்கிறது. எனவே கடன் ஒரு பெரிய சுமை அல்ல. கடன் இன்னைக்கு பொருளாதாரம் 20 லட்சம் கோடியிலிருந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 20 லட்சம் கோடி பொருளாதாரம் இருந்தது. இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடியும் பொழுது 35 லட்சம் கோடியாக பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. எனவே கடன் அளவு 3% ஆஃப் த ஜிடிபிக்குள்ள இருக்கணும். டெட் டு ஜிடிபி ரேஷியோ 28% இருக்கணும். சோ ரெண்டுமே அதனுடைய பார்டர் லைன்ல அந்த அளவோட தான் இருக்கு. எனவே இது கடன்ல தள்ளி விட்டது என்ற குற்றச்சாட்டு அவர்களுக்கு அது புரியாமல் பேசக்கூடிய ஒரு காரியம். FRBM ஆக்ட், பிஸ்கல் டெபிசிட்னா என்ன, ஜிடிபி 3% ஆஃப் ஜிடிபி, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, இதெல்லாம் அவர்களுக்கு புரியும் பொழுது அவர்களுக்கு இது உண்மை நிலை தெரியும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் விஜய் எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல நீங்க கடன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, நாங்க பட்ஜெட்லயே தெரிவிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருந்தீங்க, பல தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, குறிப்பா 2500 பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதானே? இப்ப நீங்க விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? 5 கட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார். முதல்ல ஒரு கட்டம் வாக்குறுதி 20 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது கட்டம் கன்னியாகுமரியில 2 விதமான வாக்குறுதிகள், அடுத்து திருப்பூர்ல ஒரு வாக்குறுதி, அப்புறம் கடைசியில தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறேன் என்று சொல்லி ஒரு 10 வாக்குறுதி. அப்ப மொத்தம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கட்ட வாக்குறுதிகள் கொடுத்தார் திரு விஜய் அவர்கள். என்னை நம்புங்கள், 100% என்னை நம்புங்கள், சாத்தியமானவை மட்டுமே, எதை கொடுக்க முடியுமோ, எதை செய்ய முடியுமோ
அதை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன் என்ற உறுதிமொழியையும் திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அப்ப எதை கொடுக்க முடியுமோ எதை செய்ய முடியுமோ என்று அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் பொருளாதாரத்தை கணக்கில் எடுத்திருப்பார், தமிழ்நாட்டில் நிதி நிலைமையை கணக்கில் எடுத்திருப்பார் என்றுதானே அர்த்தம். அதை அப்ப என்ன அர்த்தம், செய்ய முடியும் என்று நம்பிக்கையில தானே அதை சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நம்பிக்கையெல்லாம் எப்படி சொல்லுவாரு? இப்ப நான் தெளிவா அதை ஆராய்ந்து இந்த பட்ஜெட்டுகள் எல்லாம் ஆராய்ந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த இந்த பட்ஜெட்டை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வருடத்திற்கு 4 லட்சம் கோடி ஆகும் என்பதுதான் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளின் ஒட்டுமொத்த தொகை, கூட்டுத்தொகை. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய வருமானம் பல்வேறு வகையில வருமானம் வருது. ஜிஎஸ்டி ரெவென்யூ, அப்புறம் வந்து வேட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், அப்புறம் வந்து அது மெயின்லி வந்து ஃபியூல் அண்ட் லிக்கர் டாக்ஸ் வருது. அடுத்து வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவென்யூ, அப்புறம் வந்து டாஸ்மாக் ரெவென்யூ, இப்படி பல்வேறு ரெவென்யூ வந்து நம்மளுக்கு வருது. இப்ப இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ரெவென்யூ, இந்த ரெவென்யூல வரக்கூடிய பணத்தை வைத்து நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 33 டிபார்ட்மெண்ட், 33 மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அந்த 33 மினிஸ்ட்ரிஸுக்குரிய எக்ஸ்பெண்டிச்சரே ஒரு 1.5 லட்சம் கோடி வருது. அப்ப கிட்டத்தட்ட இது ஒரு 3 லட்சம் கோடி வருமானம், 3ல இருந்து 3.5 லட்சம் வருமானம், அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் கோடி. அப்ப 4.5 லட்சம் கோடியினுடைய பட்ஜெட் அப்படின்னா 1 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அந்த 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் அந்த கடன் வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி வித்தின் த லிமிட்டுக்குள்ள இருக்கணும் என்பதுதான் சட்டம். அப்ப அதுக்குள்ள வச்சு நம்ம வந்து கடன் வாங்கி இதை வந்து நம்ம நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு? 1 லட்சம் கோடி. இப்போ வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? 3.5 லட்சம் கோடி. அப்ப ஏற்கனவே இது தெரிஞ்சுதானே இவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு விஜய். ஏற்கனவே வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரே 2.5 லட்சம் கோடி இருக்கு. சேலரி, பென்ஷன், அப்புறம் வந்து லோன் ரீபேமெண்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இதெல்லாம் சேர்த்தா 2.5 லட்சம் கோடி கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துருது. மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் நீங்க 33 டிபார்ட்மெண்ட்டுக்கு திட்டங்கள் போடணும், செயல்படுத்தணும். அதுல கல்வி இருக்கு, மருத்துவம் இருக்கு, பள்ளிக்கல்வி இருக்கு, உயர்கல்வி இருக்கு, போலீஸ் துறை இருக்கு, விவசாயத்துறை இருக்கு, அப்புறம் வந்து பல்வேறு துறைகள், 33 துறைகள், ஆயுத நலத்துறை இருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இப்படி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கு, இப்படி பல்வேறு துறைகளுக்கான பணத்தை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது ஒரு லட்சம் கோடி வந்து பிஸ்கல் டெபிசிட் வரும். தமிழ்நாட்டின் கடன் தமிழ்நாட்டோட இப்போதைய கடன் வந்து எப்படி குறையும்? இப்ப விஜய் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களை 100% நிறைவேற்றுவார். நான் நிறைவேற்றுவேன். செய்யக்கூடிய திட்டங்களை தான் நான் சொல்லி இருக்கிறேன். என்னை நம்புங்கள். எது சாத்தியமோ, எது சாத்தியப்படுமோ, எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் விஜய். அதை நம்பித்தானே இத்தனை பேர் வாக்குறுதி ஓட்டு போட்டிருக்காங்க, வாக்களித்து அவரை பதவியில் அமைத்திருக்கிறார்கள். அப்ப அதை செய்வதற்கு வந்த உடனே பதவியேற்று கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து போட்ட ஈரம் மை காய்வதற்கு முன்பாகவே கஜானா காலி என்று திரு விஜய் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அவரது நோக்கம் என்ன என்பது மக்களுக்கு தெரிகிறது. என்னால் செய்ய முடியாது, இப்போதைக்கு கஜானா காலி என்று அவர் சொல்கிறார். இப்ப கஜானானா என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. போக அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் கஜானானா என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப மாசம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு அவருக்கு தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கு. இந்த எஸ்ஜிஎஸ்டில வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசம் 24, 25 எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்த வருமானம் 24-25 6 மாசத்துல 35,414 கோடி. அப்ப அதனுடைய மந்த்லி அவரேஜ் எவ்வளவுன்னா மாசம் வருமானம் ஸ்டேட் ஜிஎஸ்டில 5,900 கோடி வந்துடும். ஸ்டேட் ஜிஎஸ்டி பட்ஜெட் ஷேர் இது வந்து 38% ஆஃப் இட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, இது மட்டுமே. அப்ப எஸ்டிமேட்டட் மந்த்லி ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு தமிழ்நாட்டுல? கிட்டத்தட்ட 6,500 கோடி பெர் மாசம். ஒரு மாசத்துக்கு 5,500 கோடியில இருந்து 6,500 கோடி மாச வருமானம். அப்புறம் எப்படி கஜானா காலி ஆகும்? கஜானா? மாச வருமானம் வருது. அடுத்து வேட், சேல்ஸ் டாக்ஸ்,
மெயின்லி வந்து இது வந்து பெட்ரோல் டீசல் லிக்கர் இந்த ரெண்டுல இருந்து வந்து ஆனுவலா நீங்க 2024-25 பட்ஜெட் எடுத்துக்கிட்டா கூட 69,588 கோடி வருது வருஷத்துக்கு. அப்ப வருஷத்தை வந்து நீங்க 12 மாசத்துக்கு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா மாச வருமானம் 5,800 கோடி பர் மந்த். அப்ப இது எப்படி கஜானா காலி ஆகும்? கஜானா காலின்னு யாரை ஏமாத்துறீங்க? கையெழுத்து போட்ட உடனே கஜானா காலின்னா என்ன அர்த்தம்? ஐயா என்கிட்ட என்னால நான் சொன்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா முதல்வர் விஜய்? அப்படித்தானே மக்கள் நினைப்பாங்க. என்ன தோணும்? அடுத்து நான் டாக்ஸ் ரெவன்யூ, இது எங்க இருந்து மெயினா வருது? பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருந்து வரக்கூடிய நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஜனவரி 2026 மந்த்லி டேட்டாவில இருந்து எடுத்தா கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா 28,818 கோடி. இது வந்து ஆனுவலைஸ்ட் பேஸ் லெவல் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 28,800 கோடி வருது வருஷத்துக்கு. அப்ப அது வருஷத்துக்கு போட்டாச்சுன்னா இதனுடைய மாச வருமானம் எவ்வளவு? 2,400 கோடி பெர் மந்த் மாசம். இதுல இருந்து 2,400 கோடி வருது. 2,400 இருந்து 2,500 கோடின்னு வச்சுக்கோங்க. 2,500 கோடி மாசம் வருது. அப்ப இதனுடைய டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளவு? 2024-25 25-26 கூட விட்டுருங்க. 24-25 கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி, 2,99,000 கோடி. அப்ப மந்த்லி எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த 3ல மட்டும் கிட்டத்தட்ட 25,000 கோடி வரும். எவ்வளவு வரும்? 25,000 கோடி வரும். அப்புறம் எப்படி கஜானா காலி? எதை வச்சு கஜானா காலின்னு சொல்றீங்க? அப்ப எஸ்ஜிஎஸ்டில 6,500 கோடி, வேட் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ்ல 6,000 கோடி, நான் டாக்ஸ் ரெவன்யூ 2,500 கோடி. அப்ப இதெல்லாம் சேர்த்தா ஜிஎஸ்டி பிளஸ் வேட் மட்டுமே 70-75% ஆஃப் டிஎன் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, ஓன் ரெவன்யூ, தமிழ்நாடுடைய சொந்த வருமானம். சரியா? வேட் ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் டியூ டு பெட்ரோலியம் பிளஸ் லிக்கர், டாஸ்மாக் லிக்கர். நான் டாக்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் பட் ஸ்டேபிளா கிடைக்கும். நான் டாக்ஸ் பட் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர். அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து டாஸ்மாக் எடுத்துக்கீங்க. அடுத்து டாஸ்மாக் சிங்கிள் பிக்கஸ்ட் கேஷ் என்ஜின். இது டாஸ்மாக்ல இருந்து 24-25 நம்ம பேஸ் இயரா எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 48,344 கோடி. எவ்வளவு? 24-25ல 48,344 கோடி. இது வந்து வேட் எக்ஸைஸ் டியூட்டின்னு ரெண்டா பிரிச்சீங்கன்னா இந்த இதுல இருந்து 37,323 கோடி வந்து வேட், எக்ஸைஸ் டியூட்டி வந்து 11,000 கோடி, 11,020 கோடி. அப்போ மந்த்லி கமிட்மெண்ட் எவ்வளவு வருது? வேட்ல 4,000 கோடி, எக்ஸைஸ் டியூட்டில 900 கோடி. அப்ப மாசத்துக்கு டாஸ்மாக்ல இருந்து மட்டும் 5,000 கோடி மாசத்துக்கு வருமானம் வரும். 5,000 கோடி வருமானம். அப்ப 80% ஆஃப் த வேட் வந்து ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் லிக்கர் மட்டும். அப்ப டாஸ்மாக் லிக்கர்ல இருந்து மட்டும் 80% ஆஃப் த ரெவன்யூ வருது. அப்ப ஃபியூயல் வாட் அடுத்து என்னது? பெட்ரோல் டீசல் வாட். இது எடுத்துக்கோங்க. ஃபியூயல் வந்து இஸ் நாட் அண்டர் ஜிஎஸ்டில கிடையாது. எனவே மேஜர் ஸ்டேட் கண்ட்ரோல் ரெவன்யூ அது. அப்ப எஸ்டிமேட் ஆனுவல் ஃபியூயல் வாட் எவ்வளவு வருது அப்படின்னா 25,000 கோடியில இருந்து 30,000 கோடி. இது வந்து டிரைவ்டு ஃப்ரம் த டோட்டல் வாட் மைனஸ் டாஸ்மாக். டோட்டல் வாட்ல இருந்து மைனஸ் டாஸ்மாக். அப்ப மாசம் வந்து கிட்டத்தட்ட 2,500 கோடி பெர் மாசம் இந்த ஃபியூயலும் லிக்கரும் டுகெதர். யாரு இது மட்டுமே ஃபியூயல் வாட் மட்டும். அப்ப ஃபியூயலும் லிக்கரும் டுகெதரா 90% ஆஃப் த வாட் ரெவன்யூ ரெண்டுல இருந்து மட்டும் வருது. அப்ப என்ன அது? அப்ப வந்து அதுக்கு அடுத்து வேற வாட் சோர்சஸ் என்ன இருக்கு? ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, அப்புறம் கமர்ஷியல் டாக்ஸ், ப்ரீ ஜிஎஸ்டி, ரெசிடுவல், இது எல்லாமே சேர்த்து மாசம் வந்து ஒரு 1,200 கோடி வருமானம் வருது. இப்ப ஜிஎஸ்டி செக்டார் வைஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆனுவல் 1.3 lakh crore வருஷத்துக்கு 1,30,000 கோடி வருஷத்துக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறோம். அப்ப மந்த்லி எவ்வளவு? 10,500 கோடி வந்து 11,000 கோடி கிராஸ். அப்ப ஸ்டேட் எஸ்சிஎஸ்டி ஷேர் எவ்வளவு வருது? அதுல 6,500 கோடி. அப்ப மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் செக்டார் என்னென்ன செக்டார்? மேனுபேக்சரிங் ஹப் ஆட்டோ சென்னை ஸ்ரீபெரும்புதூர், எலக்ட்ரானிக்ஸ் ஹப் ஃபாக்ஸ்கான் பெல்ட், அடுத்து சர்வீசஸ் ஐடி அண்ட் சாஸ் மாடல், சாஃப்ட்வேர் சர்வீஸ் மாடல் சென்னை கோயம்புத்தூர். அப்புறம் ரீட்டைல் கன்சம்ஷன் அண்டர் அர்பன் டிஸ்ட்ரிக்ட் டாமினேஷன் இது அது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சென்னையில இருந்து ஐடி, போர்ட்ஸ், சர்வீஸ், கார்பரேட் ஹெட் குவார்டர் இது வந்து 25 to 30% ஆஃப் ஜிஎஸ்டி வரும்.
காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்பூர் பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மேனுஃபேக்சரிங், ஃபாக்ஸ்கான், ஆட்டோ ஆன்சிலரிஸ் இதெல்லாம் சேர்ந்து அதுல வரும். அப்புறம் கோயம்புத்தூர்னு போயிட்டீங்கன்னா எம்எஸ்எம்இ, டெக்ஸ்டைல், பம்ப், இன்ஜினியரிங், ஸ்ட்ராங் ஜிஎஸ்டி இது பிளஸ் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ். திருப்பூர் எடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரிவன் ஜிஎஸ்டி, ரீஃபண்ட் ஹெவி, அதிகமான ரீஃபண்ட் வரும். மதுரை ரீட்டைல் பிளஸ் சர்வீஸ் பிளஸ் டெம்பிள் எக்கானமி. அப்ப சென்னை மெட்ரோ வந்து என்னது ஜிஎஸ்டி ஹெவி, வெஸ்டர்ன் பெல்ட் கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து எக்ஸ்போர்ட் பிளஸ் இண்டஸ்ட்ரி, நார்தன் பெல்ட் ஸ்ரீபெரும்பூர் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் ஆட்டோ, ரெஸ்ட் ஆஃப் த டிஎன் வந்து கன்சப்ஷன் ட்ரிவன் ஜிஎஸ்டி பிளஸ் டாஸ்மாக். ஃபுல் மந்த்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில 6500 கோடி, லிக்கர்ல 5000 கோடி, ஃபியூயல் வேட்ல 2500 கோடி, அதர் வேட்ல 1200 கோடி, நான் டாக்ஸ் ரெவன்யூ 2500 கோடி, சென்ட்ரல் டிரான்ஸ்பர் வந்து ஒரு 10,000 கோடி, மொத்தம் சேர்த்து 25,000 கோடி மாசத்துக்கு வருமானம் வருது. எப்படி கஜானா காலியாகும்? எப்படி காலியாகும்? கஜானா எப்படி சார் காலியாகும்? வெள்ளை அறிக்கை விடுறேன்றது என்னது? நான் தான் அந்த வெள்ளை அறிக்கை சொல்றேன். நீங்க இதுக்கு மேல டீட்டெயிலா கொடுங்க, இதுக்கு மேல டீட்டெயில் கொடுங்க. லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை கொடுங்க. இப்ப நிதியமைச்சரே போடல. சரி, பினான்ஸ் செக்ரட்டரி இருப்பாரு, பினான்ஸ் செக்ரட்டரி கேட்டீங்கன்னா டீட்டெயிலா கொடுப்பாரு எல்லாத்தையும். நான் தான் சொல்றேன் 25,000 கோடி மாசத்துக்கு வருமானம் வருது சொல்லுங்க. இல்ல 25,000 கோடி தவறு, கஜானா காலி, அப்ப சைவர் வருமானமே இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா நீங்க? கஜானா காலின்னு என்ன அர்த்தம்? வருமானமே இல்ல. வருமானமே இல்லாம எப்படி நாடு தமிழ்நாடு ரன் ஆகும்? மாசம் 25,000 கோடி வருமானங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குடைய வருமானம் மாசம் 25,000 கோடி. அப்ப எப்படி வருமானம் இல்லைன்னு சொல்றீங்க? வந்த உடனே வந்து கையெழுத்து, நீங்க முதலமைச்சராக பதவியேற்ற இங்கு கூட காயல. நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்கு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடணும். அவர் வந்து வெள்ளரிக்கை விடட்டும், பினான்ஸினுடைய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணட்டும். தாராளமா அவர் வந்து அவருடைய திட்டங்கள் 4 லட்சம் கோடி, ஏற்கனவே 4 லட்சம் கோடி பட்ஜெட் பிளஸ் 4 லட்சம் கோடி அடிஷனலா 4 லட்சம் கோடி தேவை ரெண்டையும் செயல்படுத்துறதுக்கு. அப்ப இதை செயல்படுத்துறதுக்கு 4 லட்சம் கோடி வேணும்னா அவர் வந்து அந்த 4 லட்சம் கோடி எங்க இருந்து கொண்டு வருவாரு? ராகுல் காந்தி கொண்டாந்து கொடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. ஒருவேளை ராகுல் காந்தி வந்து இட்டாலியில போய் எதாவது வாங்கி கொடுப்பாரா, இல்ல வந்து அமெரிக்காவில பேசி ஏதாவது வாங்கி கொடுப்பாரா, ஸ்பெஷல் பேக்கேஜ் எதுவும் கொடுப்பாரா, இல்ல மோடிட்ட பேசி எதுவும் வாங்கி கொடுப்பாரா ராகுல் காந்தி? ஏன்னா அவரு வந்து இப்ப பேசாம கட்சியை கழிச்சிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில இணைஞ்சாவது அட்லீஸ்ட் ஒரு துணை பிரதமராவது ஆகலாம் அவர் ராகுல் காந்தி. எனவே ராகுல் காந்தி வாங்கி கொடுப்பாரா அந்த 4 லட்சம் கோடிய? தெரியல எப்படி பண்ண போறாருன்னு. பிரதமர் மோடி எப்படிங்க அது உண்மைதானே சொல்லியிருக்காரு மோடி. மோடி வந்து இப்ப ராகுல் காந்தி வந்து திமுகவின் முதுகில் குச்சி இருக்கிறார். உற்ற தோழனாக, நண்பனாக, யாருமே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாதப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண திரு ஸ்டாலின் அவர்களை ஜெயிச்ச பிறகு ஒரு எம்எல்ஏ கூட போய் பார்க்கல. அப்படியே வந்து நீங்க வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு. அப்படின்னா நீ முதல்ல போயிருக்கலாம்ல. முதல்ல போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு அமித்ஷா ஜெயிக்க விட்டுருப்பாரா? சொல்லுங்க. முதல்ல வந்து ஒரு 70 தொகுதியை வாங்கிட்டு தாவேக்கா கூட இணைஞ்சிருந்தாங்கன்னா அமித்ஷா வந்து இந்த டிவிகே ஜெயிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிளண்டர். அவங்களை காங்கிரஸ் அனுப்பி விட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அமித்ஷா வந்து தாவேக்காவை ஓட்டு மிஷின் மூலமா ஜெயிக்க வச்சிருக்க மாட்டார். எனவே வந்து அது அவங்க ஸ்டாலின் அவர்கள் இவரை விட்டுவிடக்கூடாது என்று செய்த பிளண்டர். அதுக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து துரோக செயலில் ஈடுபட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது உண்மை. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பதவியேற்பு நிகழ்வுல கூட வந்தே பாரத முதல்ல பாடிட்டு தமிழ்தாய் 3ஆவதா பாடியிருக்காங்க. இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன் கண்டிச்சிருக்காரு. அவர் ஆதரவு கூட்டணி அவங்களும் ஒரு ஆதரவு தெரிவிச்சுதான் தாவேக்கா ஆட்சியில இருக்காங்க. அப்படி கூட்டணி கட்சியே வந்து கண்டிக்க நிலைமையில தான் இருக்காங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இது வந்து முதல்ல எடுத்த உடனே வந்தே மாதரம், 2வது ஜனநாயக, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும், கடைசியில வந்து ஜனகணமன பாடப்படும். இது தமிழ்நாட்டினுடைய மரபு. இந்த மரபு மீறப்பட்டிருக்கிறது. இது வந்து மத்திய அரசு ஏதோ சமீபத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற காரணத்தை கூறி மத்திய அரசு சொன்னதை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார்கள். தவேகாவினுடைய முதல் அமைச்சரவை பதவியேற்பிலேயே இந்த தமிழுக்கு ஏற்பட்ட அவமானம், தமிழ் தாய் வாழ்த்திற்கு ஏற்பட்ட அவமானம் நடந்திருக்கிறது. எனவே வந்து இது முதல் கோணலாக தான் தெரிகிறது. போக போக இவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள்
இந்த ஆதரவு ஏன் கொடுத்தோம் என்று வருந்த நேரிடக்கூடிய சம்பவங்கள் தினமும் நடக்கலாம். அதுக்கு காரணம் தான் இது ஃபர்ஸ்ட் சைன். இப்போதைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிருக்கும் சவாலா நீங்க எதை பாக்குறீங்க? எந்த சவால் முன்னாடி இருக்கு? சவால் அப்படின்னா அவருக்கு சவால் அவர் வாக்குறுதிகள் தான் அவருக்கு சவால். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை 25% நிறைவேற்றுவதற்கே அவர் திணற வேண்டிய தேவை இருக்கு. அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல 25% நிறைவேற்றுவதற்கே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறது என்பதை அவர் பழியை திமுக ஆட்சி மேல திரும்பி போடுவார். ஏற்கனவே கஜானா காலி கிளம்ப ஆரம்பித்து விட்டார். எனவே அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்ற காரணத்தை திமுகவின் மேல் போடுவதற்கு அவர் இப்பொழுதே அவர் தருணம் பார்த்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். சார், சமீப காலமாக அதிமுக பிளவு ஏற்பட்டிருக்கு. சிவி சண்முகம், வேலுமணி ஒரு டீமா இருக்காங்க, எடப்பாடியார் தனி ஒரு டீமா இருக்காங்க. ரெண்டு அந்த கட்சி ரெண்டா பிளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு தோல்வி வெற்றியை நிர்ணயிக்கிறது. ஆனா ஒரு வெற்றி என்பது பல தோல்விகளை நிர்ணயிக்கிறது. ஓகே, அதாவது இன்றைக்கு அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தங்களது வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சைடு. இரண்டாவது, அவர்களால் பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு காரணம் எடப்பாடி அவர்களது அடமண்ட் கேரக்டர். எடப்பாடி எல்லாம் நானே, எல்லாம் எனக்கு தெரியும், மக்கள் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற குருட்டு நம்பிக்கை இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது என்பதை எடப்பாடி அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதே நேரத்துல அதிமுகவை பிளவுபடுத்தி இந்த அதிமுகவை இரண்டாக உடைத்து அந்த அதிமுகவை வைத்து ஒரு 2/3 மெஜாரிட்டிய எடுத்துட்டு போய் தாவேகாவுக்கு ஆதரவை கொடுத்து தாவேகாவில் சேர்ப்பதற்கு தான் பிஜேபி முயற்சிக்கும். ஏனென்று சொன்னால், ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்தது இந்த தேர்தல்ல பிஜேபி தான். அமித்ஷா அடித்து விட்டார். அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரே கல்லில் திமுகவை அதிமுகவையும் விஜய் என்ற ஒரே கல்லை வைத்து வீழ்த்தி விட்டார்கள். இவிஎம் மெஷின் என்ற கவட்டையை வைத்து, விஜய் என்ற கல்லை வைத்து அதிமுக திமுகவை வீழ்த்தி விட்டார்கள். முடிஞ்சு போச்சா? இரண்டாவது, அடுத்த ஸ்டெப் என்ன? கூட்டணிக்கு தாவேக ஆட்சியை ஏற்படுத்த திமுக தடையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பரப்பி, திமுகவும் அதிமுகவும் இணைய போகிறது என்ற அடுத்த கருத்தையும் பரப்பி, இதன் மூலமாக அடுத்த கல்லில் திமுக கூட்டணி என்ற ஒரு ஒட்டுமொத்த கூட்டணி தேங்காயை ஒரே அடியில் அடித்து சிதறு தேங்காயாக மாற்றிவிட்டார்கள். அப்ப என்னாச்சு? வேற வழியே இல்லாமல் இந்த சிதறு தேங்காய் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தினார்கள். இதையும் பண்ணது அமித்ஷா தான். இதுல ஒரே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் அண்ட் ட்விஸ்ட் என்னன்னா, முதலாக போய் காலில் விழுந்தது காங்கிரஸ். முதலாக போய் காலில் விழுந்தது யாரு? காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் தாவேக்காட கூட்டணி தான் விரும்பினாங்க. ராகுல் காந்தி தாவேக்காட போகதான் விரும்பினாரு. இங்க லோக்கல் இருக்க கேடர்ஸ் தான் திமுக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப தீய சக்தி திமுகவிடம் கூட்டணி வைத்து 5 தொகுதிகளை வென்று அந்த திமுகவின் ஓட்டையும் வாங்கி கொண்டு திமுகவின் முதுகில் குத்திவிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கொண்டு கூட்டு கூட போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்காமல் விஜயை போய் பார்த்த வேலையை செய்தவர் ராகுல் காந்தியுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர்களை ஊக்குவித்தவர் ராகுல் காந்தி. அப்ப ராகுல் காந்தி தானே இந்த முதுகில் குத்தக்கூடிய வேலையை, இந்த துரோக செயலை செய்தவர். அப்ப அந்த துரோக செயலை செய்து இன்றைக்கு அங்க போய் சேர்ந்ததை அமித்ஷா ரசிக்கவில்லை. அதனால்தான் கவர்னர் மூலமாக இவ்வளவு நாட்கள் இழுபறி இன்னமும் இழுத்திருக்கலாம். கவர்னர் இழுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. சரி, வேணாம், கொடுத்து பார்ப்போம், நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. என்ன வாய்ப்பு? காங்கிரஸ் மட்டும்தான் போஸ்ட்போல் அலையன்ஸ்ல கூட்டணியா வந்திருக்கு. விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதை ஏற்க மாட்டேன் என்று கவர்னர் சொல்லியிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சராக விஜய் பதவி இருக்க மாட்டார். அப்ப கெட்ட பேர் வந்துருந்து கவர்னர் அதை இந்த கவர்னர் RN ரவியா இருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பார். ஆனா இந்த ஆளுநர் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுக்காக
ஓரளவுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஆளுநர் போல தெரிகிறது. எனவே அதை உடனடியாக விஜயை பதவியேற்க அழைப்பு விடுத்து விட்டார். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா ராகுல் காந்தி கலந்து கொண்டு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதுதான் ஹைலைட். அப்ப ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை எல்லாம் காங்கிரஸ் பிடித்து விட்டது என்றுதானே அர்த்தம். வட மாநிலங்களை ஃபுல்லா பிஜேபி பிடித்து விட்டது, தென் மாநிலங்களை எல்லாம் காங்கிரஸ் பிடித்து விட்டது. கேரளாவுல காங்கிரஸ், கர்நாடகாவுல காங்கிரஸ், தமிழ்நாட்டுல காங்கிரஸ், அடுத்து ஆந்திராவுல காங்கிரஸ், அப்ப தெலுங்கானாவுல காங்கிரஸ். சோ இப்படி வரும் பொழுது மெஜாரிட்டி 4 ஸ்டேட்ல காங்கிரஸ் இருக்கிறது என்ற நிலை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு நெருடலை ஏற்படுத்தும். அவர்கள் இப்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பதவியேற்க விட்டு விட்டார்கள். இனி அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு விஜய் தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு ஆளாக்குவார்கள். அந்த நிலையில விஜய் மோடிக்கு அமித்ஷாவுடைய கட்டளைக்கு பணிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வரும். அப்ப வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வரும் பொழுது அதுக்குள்ள அதிமுக 2ஆக பிளவுபட்டு நிற்கும். அந்த பிளவுபட்டு அதிமுகவை கொண்டு விஜயோட சேர்த்து ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிமுகவோடு ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்பொழுது ஒட்டுமொத்தமாக விஜய் மோடியின் பிஜேபியின் என்டிஏவின் கண்ட்ரோலில் வருவார். காங்கிரஸ் வெளியே தள்ளப்படும், விசிகே கம்யூனிஸ்டுகள் வெளியே தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுக பிளவுபட வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களும் சரி, சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியும் சரி, கொஞ்சம் உணர வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு அதிமுகவை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் ஜென்மத்திற்கு அதிமுக இனிமேல் எந்திரிக்காது. நான் தெளிவா சொன்னேன். எடப்பாடியினுடைய பிடிவாதம், எடப்பாடியினுடைய ஆளுமை ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அதுதான் இன்னைக்கு தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கிறது. எனவே ஒற்றுமையாக இருங்கள். மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க அனுமதிக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ள தலைமை மாற்றம் பண்ணிக்கலாம். ஆனால் பிளவுக்கு மட்டும் அனுமதிக்காதீர்கள். நீங்கள் கூடிய வரை அனைவரையும் ஒன்று சேர்ந்து நிற்பதற்கான வழிமுறை இருந்தால் பாருங்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் நம்ம சொல்ல முடியும். பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கியதுக்கு நன்றிப்பா.